அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதுன மெம்பர். இங்கே தான் அபூபக்கர், உமர், உஸ்மான் அவர்களெல்லாம் குத்பா ஓதுனாங்க. இது உஸ்மானில் அவர்கள் தொழு வச்ச மெஹ்ராப். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்ச மெஹ்ராப். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர், உஸ்மான் எல்லாமே இங்கே தான் தொழு வச்சாங்க. இப்போது இங்கே தான் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த போர்டில் எழுதியிருக்கு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா பைன பைத்தி வ மெம்பரி அவ்வளத்து மின் ரியாதில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் மெம்பர் பார்த்தோம்னா அந்த மெம்பரிலிருந்து ரசூலுல்லாஹோட வீடுனா அந்த ரசூலுல்லாஹ் அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடம் தான் ரசூலுல்லாஹோட வீடு. அந்த மெம்பர்லேருந்து ரசூலுல்லாஹுடைய வீடு வரை உள்ள இடைப்பட்ட இடம் சொர்க்கத்தில் ஒரு இடம், சொர்க்கத்தில் பூங்கா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த இடத்துல தான் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி தொழுவதற்காக முயற்சி செய்வோம். யாருக்கு நசீப் இருக்கோ அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு போவோம். இங்கே 3 பச்சை கேட்டு தெரியும். முதல் பச்சை கேட்டம், 2வது பச்சை கேட்டம் தான் ஆயிஷாவுடைய வீடாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அவங்களை இறந்த இடத்துல தான் அடக்கணும் ஷரியத் சட்டம். ஆயிஷாவுடைய வீட்டில் அடக்கப்பட்டது. அந்த பின் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகள் ஆயிஷா இடத்துல சொன்னாங்க, நான் இறந்து போன ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அடைக்க சொன்னாங்க. அது ரசூலுல்லாஹ் பக்கத்திலேயே அடக்கப்பட்டுச்சு. அடுத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்துக்கு பின்னாடி அவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அவங்கள அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்தில் அடக்கணும், அங்கே அடக்கப்பட்டுச்சு. அப்போது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் அடக்கப்பட்டிருக்கவால ஆயிஷா ரலியல்லாஹு இங்கே தான் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அடக்கப்பட்டதுக்கு பின்னால் இடையில ஒரு திரை போட்டு முற்பகுதியில் இந்த முன்னால் உள்ள இந்த பச்சை கேட்டில், இந்த கேட்டில் தான் அவங்க கடைசி வரை ஆயிஷா வாழ்ந்த இடம். இது அது இடம் காலியாக இருக்குது. 2வது பச்சை கேட்டில் 3 கபர் இருக்குது. ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2வது அபூபக்கர் சித்திக், 3வது உமர். முதல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லணும், அப்போ அபூபக்கர் ஸல்லல்லாஹு சொல்லணும், உமர் ஸல்லல்லாஹு சொல்லணும். 3வது பச்சை கேட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்த இடம் அது காலியாக இருக்குது. இப்போ ஸல்லல்லாஹு சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் ஆலமீன், சல்லம்து அலைக்க யா ரசூலுல்லாஹ், சல்லிம் அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா खलीफत रसूल अबू बकर सिद्दीक रलियल्लाहु तआला, अस्सलामु अलैका या अमीरुल मोमिनीन உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா, ஜஸாக்கல்லாஹு கைர் ஜஸா. இந்த 3வது பச்சை கேட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்த இடம் இந்த வீடு அது காலியாக இருக்குது. இதுதான் சலாம் சொல்லக்கூடிய முறைகள். கையை உயர்த்தியோ கபரை நோக்கி துவா செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்குது. இது பக்கியுடைய கேட்டு 41வது கேட்டு இப்படியே வெளியாகிடும். வெளியாகும்போது துவா ஓதிட்டோம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மத்திக, துவா ஓதிட்டு வெளியே போகணும். இதுக்கே நேராக போனால் ஜன்னத்துல் பக்கியுடி பொது கபரஸ்தான் இருக்குது. ரசூலுல்லாஹுடைய 9 மணிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு உட்பட 9 மணிமார்கள், ரசூலுல்லாஹ் 4 மகள் ஃபாத்திமா, ருக்யா, உம்முல் குல்சூம், ஜைனப் ரலியல்லாஹுடைய கபரும் அங்கே தான் இருக்குது. ரசூலுல்லாஹுடைய மகன் இப்ராஹிமுடைய கபர் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாமி சஃபியா, அத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா கபர் இருக்குது. அடுத்து அதில் உஸ்மானியருடைய கபரும் அதில் தான் இருக்குது. அடுத்து ஹலிமத்து சாதியாரோட கபர் அதில் இருக்குது. இன்னும் குறிப்பிடப்பட்ட சிறிய சஹாபாக்கள், சுமார் 10,000 சஹாபாக்கள் கபர் அதில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீ ஹஜ்ஜி உம்ராவுக்கு வந்தேன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் எப்படி முறையாக சலாம் சொல்லணுமோ அந்த முறைப்படி ரசூலுல்லாஹுக்கும் அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு இவர்களுக்கு சலாம் சொல்லணும். அடுத்து ஜன்னத்துல் பக்கி கபரஸ்தானை காலையில் ஃபஜ்ருக்கு பின்னாலும் அஸ்ருக்கு பின்னாலும் பொதுமக்களுடையக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. உள்ளே போய் சலாம் சொல்லிவிட்டு வரலாம். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.